Hello guys, welcome to our channel. இந்த வீடியோல Attack on Titanல இருக்க டைட்டன்ஸ்லாம் எப்படி வந்துச்சு and இந்த டைட்டன்ஸோட பவர்ஸ்லாம் என்ன ஆல் ஓவர் டைட்டன்ஸோட full ரிவ்யூவா இந்த வீடியோ இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். I'm Kakashi, the copy ninja. I know 1,000 jutsu, and now I'll use them all. ஃபர்ஸ்ட் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அட்டாக் ஆன் டைட்டன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே எல்டியன்ஸ்லாம் ஒரு சின்ன ட்ரைப்ஸாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு லீடரா கிங் ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காரு. அப்போ இந்த ட்ரைப்ஸ்லாம் சின்ன சின்ன வில்லேஜா டேக் ஓவர் பண்ணி அதை தனக்கு கீழே கொண்டு வர்றாங்க. அப்படி இவங்க டேக் ஓவர் பண்ண ஒரு வில்லேஜை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இமிர். பொதுவாகவே இமிர் ரொம்ப கைண்டான பர்சன். பட் இந்த கைண்ட்னஸே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா முடிஞ்சிடும். ஏன் சொல்றேன்னா இவங்க கைண்டான பர்சனா இருந்ததுனாலேயே எல்டியன்ஸ் எல்லாம் உணவுக்காக வச்சிருந்த பன்னிகளை இவங்க தப்பிக்க விட்டுருவாங்க. லேட்டரா இந்த விஷயம் கிங் ஃப்ரிட்ஜுக்கு தெரிய வர அவர் ஊர் மக்களெல்லாம் ஒன்று திரட்டி யார் இந்த பன்னிகளை தப்பிக்க விட்டான்னு கேட்பாரு. ஒருவேளை யார் இதை பண்ணான்னு சொல்லலைன்னா எல்லாரோட 2 கண்ணையும் ஒரு கண்ணை நோண்டிடுவேன்னு சொல்ல வில்லேஜ் மக்கள் எல்லாரும் இமிரை போட்டு கொடுத்துட்றாங்க. இதனால கிங் ஃப்ரிட்ஜ் இன்னையில இருந்து உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி இமிரை காட்டுக்குள்ள ஓட விட்டு லைக் ஒரு பன்னியை வேட்டையாடுற மாதிரி கொடுமைப்படுத்துவாங்க. அந்த டைம்ல இமிர் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கேப் இருக்கிறத பார்த்து அதுக்கு கீழே ஒளிஞ்சுக்கலாம் முடிவு பண்றாங்க. அப்போ அந்த மரத்துக்குள்ள இருந்த குட்டைக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி விழுந்து மூழ்கிடுறாங்க. அண்ட் இங்க தான் அந்த குளத்துக்குள்ள இருந்த ஹாலுசிஜீனியா ஸ்பார்சாங்கிற ஒரு கிரியேச்சர் இமிரோட பாடியில மெர்ஜானதுனால இமிருக்கு இந்த டைட்டன் பவர் கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த பவர் கிடைச்ச நெக்ஸ்ட் செகண்டே டோட்டல் எலியன்ஸையும் வைப் அவுட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அப்படிதான் பண்ணியிருக்கணும். ஆனா இமிர் என்னன்னா கிங் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் செகண்ட் சான்ஸ் கேட்பாங்க. பட் இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இமிரை பொறுத்தவரை சின்ன வயசுல இருந்தே அவங்க அடிமையா தான் இருந்தாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு அடிமைத்தனத்தை தவிர வேற எதுவும் பெருசா தெரியாது இல்லையா. சோ இதை தனக்கு சாதகமா கிங் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் தொடர்ந்து இந்த டைட்டன் பவரை வார்ல யூஸ் பண்ணி சின்ன ட்ரைப்ஸா இருந்த எல்டியாவை மிகப்பெரிய எம்பையரா கிரியேட் பண்ணிடுறாரு. அண்ட் இதுக்கு ரிவார்டா இமிரை 3 பொண்ணுங்களுக்கு அம்மாவாக்கிறாரு. இதுக்கப்புறமா கிங் ஃப்ரிட்ஜ் வேர்ல்டையே தனக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. இந்த டைம்ல தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கிங்கை ஒருத்தர் அட்டாக் பண்ண இமிர் கிங்கை சேவ் பண்ண போய் இறந்துடுறாங்க. அண்ட் இந்த டைம்ல இமிர் இறந்ததை நினைச்சு கிங் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவரை பொறுத்தவரை இந்த டைட்டன் பவர்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டா எங்க நம்ம எல்டியன் எம்பையரே காணாம போயிருமோங்கிறது தான் அவரை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பயமா இருந்தது. இதனால கிங் ஃப்ரிட்ஜ் என்ன பண்றாருன்னா இமிரோட 3 பொண்ணுங்களான ரோஸ் மரியா சீனா இவங்க 3 பேரையும் இமிரோட இறந்த உடலை பச்சையா சாப்பிட வச்சிடறாரு. கேட்கவே கொடூரமா இருக்குல்ல. இதுல அவங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைட்டன் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அது என்னன்னா மோல்டிங் டைட்டன், பிரின்சிபல் டைட்டன் அண்ட் மான்ஸ்டரஸ் டைட்டன் ஒன்று கிடைச்சிருக்கும். இதுல இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டைட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல மோல்டிங் டைட்டன்ல இருந்து ஸ்பிளிட் ஆகி கிடைச்சது தான் ஆர்மர் டைட்டன், கொலாசல் டைட்டன் அண்ட் வார்ஹேமர் டைட்டன். அடுத்து பிரின்சிபல் டைட்டன்ல இருந்து வந்தது தான் ஃபவுண்டிங் டைட்டன், அட்டாக் டைட்டன் அண்ட் ஃபீமேல் டைட்டன். அண்ட் லாஸ்டா மான்ஸ்டர்ஸ் டைட்டன்ல இருந்து வந்தது தான் பீஸ்ட் டைட்டன், கார் டைட்டன் அண்ட் ஜா டைட்டன். இது எக்ஸாக்டா இமிர் கிட்ட இருந்து எப்படி 3 டைட்டன் ஸ்பிளிட் ஆச்சோ அதே மாதிரி தான் அடுத்த 9 டைட்டன்ஸும் ஸ்பிளிட் ஆகியிருக்கு. பட் ஆனா லேட்டரா எல்டியன் கிங்ஸ்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா இந்த ஃபவுண்டிங் டைட்டனை மட்டும் கிங் ஃப்ரிட்ஜோட ஃபேமிலி தொடர்ந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டு மீதமுள்ள 8 டைட்டனையும் அவங்களுக்கு கீழே உள்ள 8 நோபல் ஃபேமிலிஸ்க்கு பிரிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி தான் இங்கே இந்த 9 டைட்டன்ஸும் வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலாக இந்த 9 டைட்டன்ஸோட ஆரிஜினும் கூட. அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த 9 டைட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 9 டைட்டன்ஸ்க்கும் ஒரு கேர்ஸ் இருக்கும். அது என்னன்னா ஒன்ஸ் இந்த 9 டைட்டன்ஸில் எந்த டைட்டனாக இருந்தாலும் சரி அந்த டைட்டனை ஒரு பர்சன் இன்ஹெரிட் பண்ணுறாங்கன்னா அவங்களால 13 இயர்ஸுக்கு மேலே உயிரோட இருக்க முடியாது. பிகாஸ் இமிர் தான் ஃபவுண்டர், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைட்டன் பவர் கிடச்சிருக்கு. இந்த பவர் கிடச்ச 13 இயர்ஸ்லேயே அவங்க இறந்துடுறாங்க இல்லையா. இது ஒரு மெயின் ரீசனாக இந்த கேர்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஓகே, டைட்டன்ஸோட ஆரிஜின்ஸை பார்த்தாச்சு. இப்போ டைட்டன்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கார் டைட்டன். இதால் மற்ற டைட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் அடிக்கடி தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்க முடியும், அதுவும் டயர்டே இல்லாமல். அண்ட் ஆல்சோ இந்த கார் டைட்டனால் ரொம்ப நேரம் டைட்டன் ஃபார்மை மெயின்டைனும் பண்ண முடியும். பட் இதால் மற்ற டைட்டன்ஸ் மாதிரி ரீஜென்ரேட் பண்ண முடியாது. அதாவது இதோட ஹீலிங் ஃபேக்டர் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் மற்ற டைட்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. செகண்ட் ஜா டைட்டன்.
இருக்க டைட்டன்ஸ்லயே என்ன கேட்டா இதுதான் ஒரு ஃபாஸ்டான டைட்டன் சொல்லுவேன். இந்த டைட்டனுக்கு அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட பவரும் பயங்கரமா இருக்கும். இந்த டைட்டனோட ஜா அண்ட் கிளா ரெண்டுமே ஓவர் பவர்ஃபுல்லானது. பிகாஸ் எவ்வளவு ஹார்டான மெட்டல் ஆர் திங்ஸா இருந்தாலும் இதால அட்டாக் பண்ணி பிரேக் பண்ண முடியும். அண்ட் இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் தேவைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபால்கோ ஃப்ளை பண்ணால அந்த மாதிரி. தேர்ட் ஃபீமேல் டைட்டன். இதோட எபிலிட்டியே அடாப்டபிலிட்டி தான். இதால ஸ்பெஷலா அதோட பாடி ஆர்கன்ஸை செலக்ட் பண்ணி அதை மட்டும் கூட ஃபர்ஸ்ட் ரீஜன் பண்ணிக்க முடியும். அண்ட் பியூர் டைட்டன்ஸை கால் பண்ண முடியும். ஐ மீன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு பக்கத்துல பியூர் டைட்டன்ஸ் இருந்தா இதோட ஸ்கிரீமால வர வைக்க முடியும். இது மற்ற டைட்டன்ஸோட ஒரு சில எபிலிட்டிஸை மிமிக் பண்ண முடியும். அதுக்கு மற்ற டைட்டன்ஸோட பாடி பார்ட்டை இது கன்சியூம் பண்ணணும். ஃபோர்த் வார்ஹேமர் டைட்டன். வார்ஹேமர் டைட்டனால அதோட நேமுக்கு ஏத்த மாதிரி அதோட ஓன் ஃபிளஷ்ல இருந்து வார் வெப்பன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். மற்ற டைட்டன் ஷிஃப்டர்ஸ்லாம் அவங்க பாடியை டைட்டனுக்குள்ள தான் வைக்க முடியும். பட் வார்ஹேமர் டைட்டனால ரியல் பாடியை செப்பரேட் பண்ணி வச்சுக்க முடியும். லைக் ஒரு வயர்டு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அஞ்சாவதா ஆர்மர் டைட்டன். இந்த ஆர்மர் டைட்டனுக்கு இருக்க அட்வான்டேஜ் அதோட பாடி அண்ட் அதோட பாடியை சுத்தி இருக்க ஆர்மர் தான். இதால அதோட அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸா இருக்கும். அண்ட் மார்லில இருந்த எல்டியன்ஸ்லாம் ஆர்மர் டைட்டனை ஒரு மெயின் ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் ஆர்மர் டைட்டனை இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. பட் லேட்லி அதை சரியாக காட்டாமல் விட்டுருவாங்க. இது ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஆறாவதா கொலாசல் டைட்டன். இந்த கொலாசல் டைட்டனுக்கு மார்லி வச்ச இன்னொரு பேர் தான் த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு டிஸ்ட்ரக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இருக்க டைட்டன்ஸ்லேயே டால் அண்ட் வெயிட்டான டைட்டன்னா அது கொலாசல் டைட்டன் தான். இதோட ஹைட்டே 80 மீட்டருக்கு இருக்கும். மங்கால கொடுத்த ரெஃபரன்ஸ் என்னன்னா இதோட சிங்கிள் கிக்கே போதும் வாலை பிரேக் பண்ண. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது இது. அண்ட் இதால ஹாட் ஸ்டீமையும் வெளியேற்ற முடியும். பட் இதோட ப்ராப்ளம் என்னன்னா இது இவ்வளோ பெருசா இருக்கதாலேயே இதோட மூவ்மெண்ட் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஆல்சோ இதால ரொம்ப நேரம் டைட்டன் ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் இந்த டைட்டனோட ஹீட்டுக்கு குவிக்காவே எவாப்ரேட்டும் ஆகிடும். ஏழாவதா பீஸ்ட் டைட்டன். பீஸ்ட் டைட்டனை பொறுத்தவரை எப்பயுமே ஏதாவது ஒரு அனிமலை ரெஃபர் பண்ணி அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூசருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் கொலாசல் டைட்டனுக்கு அடுத்து செகண்ட் டாலஸ்ட் டைட்டன் சொல்லலாம். இதோட ஹைட் 17 மீட்டருக்கு இருக்கும். இதால கையில கிடைக்கிற எதை வேணா லாங் டிஸ்டன்ஸ்க்கு த்ரோ பண்ண முடியும். அண்ட் அந்த த்ரோ அக்யூரேட்டாகவும் இருக்கும். பட் இதை ஜீக் யூஸ் பண்ணுறதுனால அனதர் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஜீக் ஒரு ராயல் பிளட்டுங்கிறதுனால ஃபவுண்டிங் டைட்டன் மாதிரி ஹியூமன்ஸை பியூர் டைட்டனாக அவனால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் கண்ட்ரோலும் பண்ண முடியும். இது ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிடை யாரெல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பியூர் டைட்டனாக சேஞ்ச் பண்ண முடியும். எட்டாவதா அட்டாக் டைட்டன். இந்த அட்டாக் டைட்டன் க்ளோஸ் காம்பேட்டுக்கு ஒரு ஏத்த டைட்டன் சொல்லலாம். இதுக்கு எந்த டைட்டனுக்கும் இல்லாத ஒரு எபிலிட்டி இருக்குது. ஈவன் ஃபவுண்டிங் டைட்டனுக்கே இல்லாத எபிலிட்டி. அது ஃபியூச்சரை பார்க்குறது. ஃபியூச்சர்னா எக்ஸாக்டாக ஃபியூச்சரை பார்க்குறது இல்ல. இப்போ கிரிஷா அட்டாக் டைட்டனை ஓன் பண்ணிருக்காருன்னா அவருக்கு அப்புறம் அந்த டைட்டன் யாருக்கு போக போகுது அண்ட் அந்த பவரை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு கிரிஷாவால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது மற்ற டைட்டன் யூசரால தனக்கு முன்ன இருந்த டைட்டன் யூசரோட மெமரிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அட்டாக் டைட்டன் யூசரால தனக்கு முன்ன இருந்தவங்க அண்ட் தனக்கு அப்புறம் வரப்போற டைட்டன் யூசர்ஸ் ரெண்டு பேரோட மெமரிஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஃபியூச்சர் மெமரிஸை இஷ்டத்துக்கு அட்டாக் டைட்டன் யூசரால பார்க்க முடியாது. இந்த ஃபியூச்சர் மெமரிஸ்லாம் அப்பப்போ சின்ன சின்ன கிளிம்ஸா வரும். அது ஏன்னா அட்டாக் டைட்டன் பொறுத்தவரை ஃப்ரீடம் தான் முக்கியம். அதுதான் அட்டாக் டைட்டனோட வில்லும் கூட. இந்த வில் அட்டாக் டைட்டனுக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இமிரால கிங் ஃப்ரிட்சோட உத்தரவை மீறி எதுவுமே பண்ண முடியாதுங்கிறப்போ அங்க ஃப்ரீடம்னு ஒண்ணு இல்ல இல்லையா. சோ இதோட சப்ரஷன்ல இருந்து உருவானது தான் அட்டாக் டைட்டனோட ஃப்ரீடம்ங்கிற வில். எக்ஸாக்டா சொல்லணும்னா அது இமிரோட வில் தான். இதனால தான் மற்ற டைட்டன்ஸ்ல இருந்து எப்பயுமே டிஃப்ரெண்டான ஒரு பேத்தையே அட்டாக் டைட்டன் சூஸ் பண்ணுது. சொல்ல போனா அட்டாக் டைட்டன் தான் தனக்கான டைட்டன் ஷிஃப்டர்ஸையே சூஸ் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். யோசிச்சு பார்த்தா எரன் குரூகர், கிரிஷா ஏகர் அண்ட் எரன் ஏகர் எல்லாருமே ஃப்ரீடம் வேணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கவங்க. இன்னும் சொல்லணும்னா இவங்கெல்லாம் அட்டாக் டைட்டனால வழி நடத்தப்படுறாங்கன்னு சொல்லலாம். லாஸ்டா ஃபவுண்டிங் டைட்டன். ஃபவுண்டிங் டைட்டனால எல்டியன்ஸோட மெமரிஸை எரேஸ் பண்றது அண்ட் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றது அண்ட் பாடியையும் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது அவங்க எல்டியன் பீப்புள்ஸை பியூர் டைட்டன்ஸா மட்டும் இல்ல கொலாசல் டைட்டன்ஸாவும் சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 145வது கிங்கான கால் ஃப்ரிட்ஜ் இப்படிதான் வாழை கொலாசல் டைட்டனை வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த வாளுக்குள்ள இருக்க டைட்டன்ஸ்லாம் வேற யாரும் இல்ல, எல்லாருமே எல்டியன் பீப்புள்ஸ் தான். பட் இந்த ஃபவுண்டிங் டைட்டனை ஒன்லி ராயல் பிளட் இருக்கவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஏரன் ஃபவுண்டிங் டைட்டனை யூஸ் பண்ணதுக்கான ரீசன் ஜீக்கோட கான்டாக்ட்ல வந்தது தான். இப்போ நாம பார்த்த இந்த 9 டைட்டன்ஸால மட்டும்தான் ஷிஃப்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இவங்களுக்கு மட்டும்தான் டைட்டனோட கர்வ்ஸுமே இருக்கும். இந்த டைட்டன்ஸை பற்றி இன்னுமே சில தியரிஸ் இருக்குது.
இந்த டைட்டன் ஷிஃப்டர்ஸ்லாம் அவங்க பவரை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இல்லையா, ஒருவேளை அப்படி பாஸ் பண்ணாம அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அந்த பவர்லாம் புதுசா பிறக்கிற ஒரு எல்டியன் பேபிக்கு கிடைச்சிரும். இதுவே ஒரு டைட்டன் ஷிஃப்டர்ஸ் மல்டிபிள் டைட்டன்ஸை இன்ஹெரிட் பண்ணியிருந்தா அந்த பவரும் புதுசா பிறக்கிற குழந்தைங்களுக்கு தனித்தனியா கிடைச்சிரும். 9 டைட்டன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 9 நியூ பேபிஸ்க்கு கிடைச்சிரும். அண்ட் சிலருக்கு டவுட் இருக்கும், இந்த பியூர் டைட்டன்ஸ்லாம் ஏன் ஹியூமன்ஸ் மட்டும் சாப்பிடுது குதிரைங்களை விட்டுட்டுன்னு கேட்டா, அதுக்கான ரீசன் நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பியூர் டைட்டன்ஸை பொறுத்தவரை ஒரு காலத்துல அவங்களும் ஹியூமன்ஸ் தான். அவங்களுக்கெல்லாம் கான்சியஸ்னு ஒன்று இல்லைனாலும் அவங்க உள்ளுணர்வு எப்பயுமே தான் ஹியூமனா மனுஷனா மாறணுங்கிறது தான் அவங்களுக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ரீசன் அவங்கெல்லாம் ஹியூமன்ஸை சாப்பிட்றதுக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அவங்க சாப்பிட்ற ஹியூமன்ஸ்ல டைட்டன் ஷிஃப்டர் இருந்தா அவங்களால பழைய நிலைமைக்கு வர முடியும் இல்லையா. பட் அனிமல்ஸை ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னா, இமிருக்கு பொதுவாகவே அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரிங்க நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ ஆர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்கவுட்டில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.